நெல்லையில் காவலர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் புற்றுநோய் கண்டறிதல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த முகாமை நெல்லை சரக டிஐஜி திருநாவுக்கரசு தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டத்தில் பணிபுரியும் காவலர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு சிறப்பு மருத்துவ முகாம் மாவட்ட காவல்துறை சார்பில் பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் பாலசுப்ரமணிய சாஸ்திரி தலைமையில் நடைபெற்றது. இதில் நெல்லை சரக டிஐஜி திருநாவுக்கரசு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். இதில் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் பரிசோதனை மற்றும் பொதுவான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. குறிப்பாக இந்த முகாமில் முக்கியமாக புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதன் அறிகுறிகள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மிகவும் குறிப்பாக 40 வயதிற்கு மேற்பட்ட பெண் காவலர்கள் மற்றும் காவலர்களின் குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு வாய் புற்றுநோய் மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் குறித்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. நோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து அதற்கான அடுத்த கட்ட சிகிச்சை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இது குறித்து நெல்லை சரக டிஐஜி திருநாவுக்கரசு பேசும்போது, இம்முகாமில் தொடக்கமாக 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாலைக்குள் சுமார் 400க்கும் அதிகமானோர் இதன் மூலம் பயன்பெறுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. நெல்லையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இம்முதல் முயற்சியை தொடர்ந்து இங்கிருந்து பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் இத்தகைய மருத்துவ முகாம்களை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முகாமில் பங்கேற்போரின் விவரங்கள் மற்றும் கருத்துக்கள் கூகுள் படிவம் மூலமாக சேகரிக்கப்படுகின்றன என்றும், பரிசோதனை முடிவுகளில் ஏதேனும் பாதிப்புகள் கண்டறியப்பட்டால் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். காவலர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் நோக்கில் அணிவகுப்பு நடைபெறும் நாட்களில் யோகா பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஆயுதப்படை காவலர்களுக்கு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், நேர்மறை சிந்தனைகள் மற்றும் உடற்பயிற்சி குறித்த விழிப்புணர்வு வகுப்புகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. காவலர்களின் தேவைகளை கேட்டறிந்து அவர்களின் மனநலனை மேம்படுத்த தேவையான கூடுதல் பயிற்சிகளும் திட்டமிடப்படும் என்று அவர் கூறினார். மேலும் காவலர்களின் பணிச்சுமை மற்றும் விடுப்பு விவரங்கள் தினசரி கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பு பணிகளின் போது பணிபுரியும் காவலர்களுக்கு அவர்களின் குடும்ப சுப நிகழ்ச்சிகள் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு உரிய விடுப்புகள் தடையின்றி வழங்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார்.